Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 1 accounts from incomplete records உடைய introduction வீடியோ தான் பார்க்க போறீங்க. First of all, பெரிய congratulations உங்க எல்லாருக்குமே 11th standard பாஸ் ஆகி இப்ப 12th standard வந்திருக்கீங்க. 12th standardலயும் நீங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ். 11th standardல டபுள் என்ட்ரி சிஸ்டம் பத்தி படிச்சிருப்பீங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஒன்னு டெபிட், இன்னொன்னு கிரெடிட். போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல இருக்கிற ரெண்டு அக்கௌண்ட்ஸுமே நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு மெஷினரி வாங்குறோம்னு வச்சுக்கலாம். மெஷினரி அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்றது தான் என்ட்ரி. ஸோ மெஷினரி அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. ஒரு சில கம்பெனிஸ்ல டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. According to Indian Companies Act 2013, Section 128(1) படி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி தான் அவங்களோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணாத சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ஸ் மட்டும் தேவையோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய ஷாப் இருக்கு. என்னுடைய ஷாப்ல நான் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்றேன், கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டுமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். நீங்க இந்த பெட்டி ஷாப்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா ஒரு சில கடைகள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. வரவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. என்னெல்லாம் கேஷ் வந்து இன்கமா வருதோ அதெல்லாம் வரவுல எழுதுவாங்க, என்னெல்லாம் செலவாகுதோ அது வந்து செலவுல எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ் அவங்களுக்கு வேணும், அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், யாருக்கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸை மட்டும் அந்த ப்ரொப்ரைட்டர்ஸோ இல்லை அக்கௌண்டன்ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் உடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். When accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete accounting records அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ். ஜென்ரலி கேஷ் அக்கௌண்ட் அண்ட் த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் இவங்களுடைய அக்கௌண்ட்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபுல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதர் அக்கௌண்ட்ஸ் எதையுமே அவங்க வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா மட்டும், பேஸ்ட் ஆன் நெசசிட்டி அப்படின்னா என்னது, அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா மட்டும் அந்த அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் கிட்ட இருந்து கேஷ் வந்து ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த என்ட்ரியில கேஷ் வந்து ரிசீவ் ஆகுறதுக்கும் அவங்க என்ட்ரி போட்டிருப்பாங்க, கஸ்டமர் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த கஸ்டமருடைய இதுலயுமே என்ட்ரி போட்டிருப்பாங்க. கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ், ஸோ கேஷ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து ரெடியூஸ் ஆகுது, அதையுமே என்ட்ரு பண்ணிருப்பாங்க. அண்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணதையும் அவங்க வந்து என்ட்ரு பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸுமே அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்ஷியலி ரெக்கார்டட், ஒரு டிரான்சாக்ஷனை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இன்னொரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸ்பென்சஸ் பெய்ட் மே பி என்டர்ட் ஒன்லி இன் கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக கேஷை ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா எதுக்காக எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற இன்னொரு அக்கௌண்ட்ல அதை ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் அட் ஆல், அதாவது சுத்தமா அந்த டிரான்சாக்ஷனையே ஒமிட் பண்ணிருப்பாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ டெப்ரிசியேஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்போ நம்ம அதை வந்து லெஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எதுவுமே இங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. It is an incomplete and unscientific way of bookkeeping. It was called single entry system of bookkeeping அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னது, unscientific way of bookkeeping. அதோட இல்லாம இதுக்கு இன்னொரு பேர் என்னது, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னாலும் ஒண்ணுதான், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் உடைய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஒண்ணுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நேச்சர். இதோட நேச்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அன்சைன்டிபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ற இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அன்சைன்டிபிக்காவும் அன்சிஸ்டமேட்டிக் வேல வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை இவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன்ட். இன் ஜென்ரல் கேஷ் அக்கவுண்ட் அண்ட் பர்சனல் அக்கவுண்ட்ஸை மட்டும் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ரியல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் நாமினல் அக்கவுண்ட்ஸை ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க.
சம் டிரான்சாக்ஷன்ஸை கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிடுவாங்க. நான் இங்க படிக்கும்போது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. இப்போ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லயுமே யூனிஃபார்மிட்டியா அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய இஷ்டத்துக்கு இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னா அதை மட்டுமே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்க ஒரு மாதிரி இருக்கும், அங்க ஒரு மாதிரி இருக்கும், வேற வேற டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல. ஸோ அதுதான் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே நாட் ரெப்ரசென்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம கம்ப்ளீட்டா ஒரு டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கரெக்டா வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை என்டர் பண்றோம், இன்னொரு அக்கௌண்ட்டை நம்ம வந்து என்டர் பண்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரியை மட்டும், அதாவது நம்மள்ட்ட இருந்து கேஷ் வெளியே போயிருக்கு அப்படின்றதுக்கான என்ட்ரியை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருப்போம். இப்போ ஸ்டாக் வந்து உள்ள வந்ததுக்கான என்ட்ரியை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளால கரெக்டா வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சூட்டபிலிட்டி. Only the business concerns which have no legal obligations to maintain books of accounts under double entry system may maintain incomplete records அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சில பிசினஸ் கன்சர்ன்ஸ் லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணாம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல மெயின்டைன் பண்ணலாம். மற்றபடி இது வந்து யாருக்கு கரெக்டா சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்லயுமே வந்து ஸ்மால் சைஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது கரெக்டா சூட் ஆகும். நெக்ஸ்ட் மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கம்பெனியுடைய அக்கௌண்ட்ஸ்ல அவங்களுடைய கம்பெனி அக்கௌண்ட்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்ஸையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃபார் ஓன் யூஸ் மே பி மிக்ஸ்ட் அப் அலாங் வித் பிசினஸ் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓன் யூஸ்க்காக ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த என்ட்ரிஸை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பிசினஸ் உடைய பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல அப்படியே மிக்ஸ்அப் பண்ணிடுவாங்க. பிசினஸ் உடைய பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து பிசினஸ்ல என்னென்ன பர்ச்சேசஸ் பண்றாங்களோ அதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணும். இவங்க ஓன் யூஸ்க்காக ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க இல்ல ஏதோ ஒரு கூட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து மிக்ஸ்அப் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல என்னென்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, இது வந்து எப்படி இருக்கும் அன்சைன்டிபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ். இதுல ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ப்ராப்பரா. நெக்ஸ்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இங்க வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே அவங்க ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்றது கிடையாது, ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் தான் அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் அவங்க ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால ட்ரையல் பேலன்ஸ் போட முடியும். அதனால நம்ம கம்பெனியுடைய அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. So it is too difficult to prepare trial balance. Next, difficulty in ascertaining true profitability of the business. So profit is found out based on available information and estimates. ஸோ ப்ராஃபிட் அப்படின்றது நம்ம என்ன எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம கிட்ட எவ்வளோ வரவு வந்திருக்கு எவ்வளோ செலவு வந்திருக்கு, நம்ம வேற எதுக்காவது எக்ஸ்பென்சஸ் ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸுமே நம்ம கரெக்டா ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம பிசினஸ் உடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Hence, it is difficult to ascertain true profit as the trading and profit and loss account cannot be prepared with accuracy. இந்த மாதிரி accuracy இல்லாத அக்கௌண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ். In general, only the estimated values of assets and liabilities are available from incomplete records. அதாவது எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், நம்மளுடைய அசட்ஸுக்கும் சரி நம்மளுடைய லயபிலிட்டிஸ்க்கும் சரி. Hence, it is difficult to ascertain true and fair view of state of affairs or financial position on a particular date. So, ஒரு particular dateல இவங்களுடைய financial பொசிஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. பிகாஸ் இவங்க கிட்ட எல்லாமே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be detected easily.
As only partial records are available, it may not be possible to have internal checks in maintaining accounts to detect errors and frauds. ஸோ உங்ககிட்ட ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை, பார்ஷியல் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு, பாதி தான் இருக்கு, பாதி இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களால இன்டர்னல் உள்ளுக்குள்ள என்னென்ன ஃப்ராடு இல்ல ஏதாவது எரர்ஸ் இருக்கா இது எதுவுமே வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட், unacceptable to government and other authorities as accounts maintained or incomplete, they may not comply with legal requirements. ஸோ லீகலா ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்களால பண்ணவே முடியாது. இவங்களால கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பே பண்ண முடியாது. Hence, government tax authorities and other legal authorities do not accept accounts prepared from incomplete records. So, government, tax authorities and other legal authorities வந்து இவங்களுடைய எந்த ஒரு இதையுமே எடுத்துக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், டிஃபரன்சஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த சாப்டர் ஃபுல்லாவே ரொம்ப ஈஸியா புரியும். அட் த சேம் டைம் தியரி கொஸ்டின்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் டபுள் என்ட்ரி சிஸ்டம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், both debit and credit aspects of all the transactions are recorded. So both debit and credit ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், debit and credit aspects of all the transactions are not recorded completely. For some transactions both aspects are entered, some transactions are partially recorded and some transactions are omitted to be entered. சிலது ரெண்டுத்தையுமே ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸுமே ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில அக்கௌண்ட்ஸுக்கு ஒரே ஒரு டிரான்சாக்ஷனை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லாவே வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க, ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸுமே என்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். இங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்க வந்து ஜென்ரலா பர்சனல் அக்கௌண்ட்ஸையும் கேஷ் அக்கௌண்ட்ஸை மட்டும் தான் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் வந்து எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து ட்ரையல் பேலன்ஸ் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா இங்க ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இங்க அரித்மெட்டிக்கல் அக்யூரசியும் இல்லை, இவங்களுடைய அக்கௌண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல. ஆனா இங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இங்க இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம ரெண்டுத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம அக்யூரேட்டா எவ்வளோ, லாஸ் வந்து அக்யூரேட்டா எவ்வளோ அப்படின்றத நம்ம இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல தெரிஞ்சுக்க முடியாது. Determination of financial position. Balance sheet can be prepared to know the true financial position. Balance sheet வச்சு நம்ம financial position இங்க தெரிஞ்சுப்போம் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல. ஆனா இங்க பேலன்ஸ் ஷீட்டை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இங்க அசட்ஸையும் லயபிலிட்டிஸையும் நம்ம ஜஸ்ட் எஸ்டிமேஷன்ஸ் தான் நம்ம போட முடியுமே தவிர அக்யூரேட்டா நம்ம இவ்வளோதான் அமௌண்ட் அப்படின்றத போட்டு ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட், சூட்டபிலிட்டி. இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்க்குமே சூட்டபிளா இருக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஆனா இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் சம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து சூட்டபிள் ஆகும். நெக்ஸ்ட், ரிலையபிலிட்டி. இட் இஸ் ரிலையபிள் சின்ஸ் இட் இஸ் அ சயின்டிபிக் சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸை வச்சு தான் இவங்க வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அண்ட் இட் இஸ் நாட் ரிலையபிள் சின்ஸ் இட் இஸ் அன்சைன்டிபிக். இது வந்து அன்சைன்டிபிக் ரெக்கார்ட்ஸா இருக்கிறதுனால இது வந்து ரிலையபிள் கிடையாது. ரிலையபிள் அப்படின்றது என்னன்னா நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட், acceptability. Accounting records are acceptable to all users including tax authorities and financial institutions. So tax authorities ல இருந்து financial institutions வரைக்கும் எல்லாருமே இந்த accounts வந்து accept பண்ணுவாங்க. ஆனா இங்க accounting records may not be acceptable to all users. எல்லா யூசர்ஸ்க்குமே இந்த accounting records வந்து accept பண்ண மாட்டாங்க. Accounts from incomplete records. Ascertainment of profit or loss and financial position is essential also for organizations which maintain incomplete records. So incomplete records maintain பண்ற organizations கண்டிப்பா அவங்களுடைய financial positionையும்
அண்ட் அவங்க கம்பெனில அந்த இயர்ல ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சா அப்படின்றத கண்டிப்பா அசர்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி அசர்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இன் தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் மெமரி ப்ராஃபிட் ஆர் லாஸ் மே பி கால்குலேட்டட். அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அண்ட் அவங்களுடைய மெமரியில என்னென்னலாம் இருக்கோ இன்ஃபர்மேஷன்ஸ் அதை வச்சு அவங்க ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கேபிட்டல் அட் த எண்ட் and the capital at the beginning may be considered as the profit is adjusted in capital in such entities. அதாவது ஸ்டார்டிங்ல அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ கேபிட்டலுடைய எண்டையும் கேபிட்டலுடைய பிகினிங்கையும் மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்சோ வித் தி அவைலபிள் டேட்டா த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் கேன் பி ஃபவுண்ட் அவுட் அண்ட் தென் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மே பி ப்ரிப்பேர்டு. ஸோ இதில் ஏதாவது மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த டேட்டாஸை வச்சு அவங்க வந்து என்ன பண்ண முடியும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், மிஸ்ஸிங் ஃபிகர்ஸையும் அவங்களால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அசர்டைனிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அசர்டைன் பண்றது. அண்டர் திஸ் மெத்தட் பை கம்பேரிங் த கேபிட்டல் நெட் ஒர்த் அட் த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் தி end of a specified period profit or loss is found out. So capital உடைய beginningயும் capital உடைய endையும் வச்சு calculate பண்ணி அவங்க profit or loss அப்படின்றத find out பண்ணுவாங்க. Any increase in capital, ஸோ கேபிட்டல்ல இன்க்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்டா எடுத்துப்பாங்க. அந்த கேபிட்டல்ல டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து அவங்க லாஸா எடுத்துப்பாங்க. கேபிட்டல் அட் த பிகினிங் அண்ட் த எண்ட் can be found out by preparing statement of affairs in the beginning and end of an accounting year respectively. So statement of affairs வச்சுட்டு beginningல எவ்வளோ கேபிட்டல் இருந்துச்சு, எண்ட்ல எவ்வளோ கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். A statement of affairs is a statement showing the balances of assets and liabilities on a particular date. So statement of affairsல balances of assets இருக்கும், balances of liabilities இருக்கும் particular dateல. This method of ascertaining profit is also called as statement of affairs method or net worth method or capital comparison method. இதுக்கு 3 பேர் இருக்கு. statement of affairs, net worth method and capital comparison method னு இதுக்கு 3 பேர் இருக்கு இந்த மெத்தட்க்கு. நெக்ஸ்ட் calculation of profit or loss through statement of affairs. So statement of affairs வச்சுட்டு profit or loss எப்படி நம்ம calculate பண்றது. The difference between the closing capital and the opening capital is taken as profit or loss of the business. So இந்த டிஃபரன்ஸ் கேபிட்டலுடைய க்ளோசிங் பேலன்ஸையும் ஓப்பனிங் பேலன்ஸையும் வச்சு ப்ராஃபிட்டா லாஸ் அப்படின்றத கண்டுபிடிப்போம்னு சொன்னேன் இல்லையா. டியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி மேட் ஃபார் எனி வித்ட்ராவல் ஆஃப் கேபிட்டல் ஃப்ரம் த பிஸ்னஸ் அண்ட் ஃபார் த அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் இன் த பிஸ்னஸ். இப்போ அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா அதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் ஏதாவது வித்ட்ரா எடுத்திருக்காங்க, டிராயிங்ஸ் ஏதாவது பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருந்தாங்கன்னா அந்த டிராயிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுவுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். டேக்கிங் த க்ளோசிங் கேபிட்டல் அஸ் தி பேஸ், drawings made during the year should be added. நம்ம க்ளோசிங் கேபிட்டலை நம்ம எடுத்துக்கணும். அதுல டிராயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். This is because drawings would have reduced the closing capital. இப்போ closing capital அப்படின்றது க்ளோசிங் அப்போ இருக்கிற கேபிட்டல். இப்ப இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021ல ஜான்வரி டு டிசம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப டிசம்பருடைய க்ளோசிங் கேபிட்டல், டிசம்பர்ல தானே இந்த இயருடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இப்ப டிசம்பர்ல க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு. ஓகேவா, 40,000 rupees இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 40,000 rupeesல இப்ப நான் ஒரு பிப்ரவரி மந்த்லன்னு வச்சுக்கலாம். பிப்ரவரி மந்த்ல என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக ஒரு 10,000 rupees நான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இது க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்றதுனால என்ன நடந்திருக்கும், நான் பிப்ரவரி மந்த்ல வித்ட்ரா பண்ண அந்த 10,000 ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா, ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க அக்கௌண்ட்ஸ்ல இருந்து. ஸோ அதை வந்து இப்ப நம்ம இங்க ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்ப ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ரெடியூஸ் பண்ணதெல்லாம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். So இப்போ taking the closing capital at the base, drawings made during the year should be added. இந்த இயர்ல drawings ஏதாவது நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும் with the closing capital. This is because drawings would have reduced the closing capital. closing capitalல இருந்து drawings வந்து என்ன பண்ணிருப்பாங்க, reduce பண்ணி தான் இங்க closing capital அதை கொண்டு வந்திருப்பாங்க. Additional capital introduced during the year should be subtracted. இப்போ
நான் வந்து ஜான்வரி மந்த்ல இருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து மார்ச் மாசத்துல ஒரு 10,000 rupees இல்ல 15,000 rupees நான் வந்து அடிஷனல் கேபிட்டலா கொண்டு வந்து என்னுடைய பிசினஸ்ல நான் போடுறேன் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிருப்பேன், ஆல்ரெடி நான் 10,000 ரூபாய் தான் ஓப்பனிங் கேபிட்டலா போட்டிருக்கேன். அப்ப இந்த அடிஷனல் கேபிட்டல் நான் என்ன பண்ணிருப்பேன், ஆட் பண்ணிருப்பேன். ஸோ 25,000 rupees அப்படின்றது தான் இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் பிளஸ் அடிஷனல் கேபிட்டல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேவா, அதுல இருந்து டிராயிங்ஸ் வந்து லெஸ் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட்ல க்ளோசிங் கேபிட்டலுடைய அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு அப்படின்னா இப்ப நம்மளுக்கு என்ன தேவை, ஓப்பனிங் கேபிட்டல் தான் தேவை. அப்போ அடிஷனல் கேபிட்டல் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஆட் பண்ணேன். இப்போ நான் அதை என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா, this is because the additional capital introduced would have increased the closing capital. Closing capital அப்போ இந்த additional capital என்ன பண்ணிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க. So closing capital increase ஆயிருக்கும். This will give the adjusted closing capital. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல்ஸ் டு க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல். டிராயிங்ஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கணும், அடிஷனல் கேபிட்டல் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். பை கம்பேரிங் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வித் த ஓப்பனிங் கேபிட்டல் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேன் பி அசர்டைன்ட். இப்போ இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க, க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டலையும் இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கீழே டுட்டோரியல் நோட் கொடுத்துருக்காங்க. இந்த டுட்டோரியல் நோட்டை பார்த்து யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா கொஸ்டின்ல சம்டைம்ஸ் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் க்ளோசிங் கேபிட்டல கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி எந்தெந்த சம்முக்கு போடணும் அப்படின்றத நம்ம சம் பார்க்கும் போதே புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் steps to be followed to find out the profit or loss by preparing statement of affairs. So statement of affairs நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ascertain the opening capital by preparing a statement of affairs at the beginning of the year by taking the opening balances of assets and liabilities. So assets and liabilities உடைய opening balances எல்லாத்தையுமே எடுத்து அதுல இருந்து நம்ம opening capital ascertain பண்ணணும். Next, ascertain the closing capital by preparing a statement of affairs at the end of the accounting period after making all adjustments. அதாவது க்ளோசிங் கேபிட்டலை நம்ம அக்கௌண்டிங் பீரியடுடைய எண்ட்ல தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதையுமே நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு பாருங்க, டெப்ரிசியேஷன், பேட் டெப்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம ஆட் பண்ணி இல்ல ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். ஆட் தி அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் போத் இன் கேஷ் அண்ட் ஆர் இன் கைண்ட் ஆஃப் கேஷ், ஓகே, டு தி க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் கூட டிராயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும். டிடக்ட் தி அமௌண்ட் ஆஃப் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் டு கெட் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த அடிஷனல் கேபிட்டல் நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து டிடக்ட் பண்ணிடணும். டிடக்ட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேரு தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட், ascertain profit or loss by subtracting opening capital from the adjusted closing capital. இப்போ adjusted closing capital நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அதுல இருந்து ஓப்பனிங் கேபிட்டல நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. If adjusted closing capital is more than the opening capital, it denotes profit. If adjusted closing capital is lesser than the opening capital, it denotes loss. Opening capital விட adjusted closing capital கம்மியா இருக்கு அப்படின்னா பிசினஸ்ல நம்மளுக்கு லாஸ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் உடைய பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். கொஸ்டின்ல என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். பர்டிகுலர்ஸ் ருபீஸ் வந்து போட்டுக்கோங்க. சிம்பிள் ஃபார்மேட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் எழுதிக்கணும். கேபிட்டல் எண்ட்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத இங்க எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், ஆட் டிராயிங்ஸ் டியூரிங் த இயர். இந்த இயர்ல டிராயிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் வரும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், லெஸ் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்ட் டியூரிங் த இயர். அடிஷனல் கேபிட்டல் இந்த இயர்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து ஓப்பனிங் கேபிட்டல நம்ம இப்ப மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ உங்க எல்லாருக்குமே இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.
இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ்ல இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.